ஐயா வணக்கம். நம்ம விஜய் ஐயா வந்து இன்றைக்கி தமிழக வெற்றி கழகம்னு கட்சி ஆரம்பிச்சிருக்காப்புல. அவங்க வந்து தீய சக்தி திமுகன்னு சொன்னாப்புல. அது ஒரு பக்கம் இருந்தாலும் தீய சக்தி அதிமுகையும் சேர்ந்தவர் சொல்லியிருக்கணும். ஏன்னா ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற பொழுது தமிழ்நாட்டில் சிறைச்சாலைக்கு போனவங்க அந்த அதிமுக கட்சி சேர்ந்தவங்க. அன்முக அம்மா ஜெயலலிதா அம்மா அவர்களும் சசிகலா அம்மா அவர்களும் இன்னும் 2 பேரும் சேர்ந்து அக்கரகாரம் பெங்களூர் அக்கரகாரம் சிலையில் குற்றவாளி தீர்ப்பளிக்கப்பட்ட ஒரு பெரிய சரித்திர கேடு வந்து வரலாறு நம்ம தமிழ்நாட்டில் நடந்துச்சு. அப்போ அதுவும் ஒரு தீய சக்தி தான் அதிமுக. அது மாதிரி திமுக எடுத்துக்கிட்டாக்கி அதுவும் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது ஐயா செந்தில் பாலாஜி ஐயா அமைச்சராக இருக்கின்ற பொழுதே ஒரு சிறைச்சாலைக்கு போன வரலாறு திமுக தான் இருக்குது. அதே போல் ஏகப்பட்ட அமைச்சர்கள் மேலே ஊழல் வழக்கு இன்னும் நீதிமன்றம் தாமாக முன் வந்து அந்த வழக்கில் பதிஞ்சு நடத்திட்டு இருக்காங்க. அப்போ அதுவும் தீய சக்தி தான். இது திராவிடமே தீய சக்தியாக தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் விளங்கிட்டு. இது போக அந்த சக்திகளுக்கு தீய சக்திகளுக்கு இருக்கக்கூடிய அதிமுக திமுக கட்சிக்கு கூட்டணி போகின்றவர்களும் ஒரு தீய சக்தி தான் நம்மளை பொறுத்தளவு. ஏன்னா அவங்க தீய சக்தின்னு தெரியுது. அதிமுக தீய சக்தினா அந்த தீய சக்திக்கு முன்னாடி கூட்டினோம் எங்களுக்கு ஒரு 10 கூட நாங்களும் அவங்களோட சேர்ந்து கூட்டு சேர்ந்து கொள்ளடிச்சுக்கிறோம். அப்படி தானே அது அர்த்தம். அப்போ அவங்களும் அதிமுக திமுக கூட்டணி கட்சிக்கு போகக்கூடிய கூட்டணி கட்சிகளும் அது தீய சக்தியாக தான் நாங்கள் பார்க்கோம். மொத்தத்தில் இந்த சக்திகள்லாம் அப்புறப்படுத்தணும். தமிழருக்காக ஒரு நலன் சார்ந்த திட்டங்களை உருவாக்கக்கூடிய ஒரு சக்தி அது சமூக ஆர்வலர். அவங்க தான் எங்கெங்கெல்லாம் சமூக ஆர்வலர் இருக்கானோ அவன் தான் அது உண்மையான சக்தி. மக்களுக்கு நன்மை செய்ய வரான். அதே மாதிரி மக்களுக்கு நாங்கள் தான் எல்லாம் செய்கிறோம், நாங்கள்லாம் செய்கிறோம், நாங்கள் தான் அதை செஞ்சுருக்கோம் இதை செஞ்சுருக்கோம், எல்லாத்தையும் செய்யணும். நாங்கள் மக்கள்கிட்ட வரி பணத்தை வாங்குகிறோம். மக்கள்கிட்ட வரி பணத்தை வாங்கி மக்களுக்கு செய்கிறதுக்கு தானே ஆச்சு. இதை நாங்கள் அதை செய்கிறோம் இதை செய்கிறோங்கிறதுல எந்த விதமான அர்த்தமே இல்லை. மக்களுக்கு செய்கிறதுக்கு தான் ஆட்சி அதிகாரம், அரசு அதிகாரம், அதிகாரிகளுக்கு அதிகாரம். அப்போ மக்களுடைய வரி பணம் இப்போ தமிழ்நாட்டில் மக்கள்லாம் வரியை நிப்பாட்டான். ஒரு வருஷத்துக்கு நாங்கள் வரி தர மாட்டோம். யாருக்கு சம்பளம் போடுவீங்க? எந்த திட்டத்தை செயல்படுத்துவீங்க? மக்கள்லாம் ஒற்றுமையாக நின்று நாங்கள் வரி கொடுக்க மாட்டோம்னா மக்கள் பிடிச்சி அவ்வளோ மக்களையும் கோடிக்கணக்கான மக்கள் கையில் பிடிச்சி போட முடியுமா? அப்போ மக்கள் வரி கொடுக்கறதுனால தான் ஆட்சி அதிகாரம் நடக்கு, ஊழல் நடக்கு, எல்லாமே நடக்கு. அப்போ மக்கள் தான் சக்தி. மக்கள் பணம் வந்து போகுது, அரசாங்கத்தை நோக்கி போகுது, வரியாக போகுது. பல வகையில் வரி போய்கிட்டு இருக்கு. சாலை வரி, சொத்து வரி, வீட்டு வரி, தண்ணி வரி, தொழில் வரி, எத்தனை வரி, ஜிஎஸ்டி வரி, பொது சேவை வரி, இப்படின்னு வரிகள் மத்திய கவர்மெண்ட்டுக்கும் மாநில கவர்மெண்ட்டுக்கும் வாரி இறைக்கும். காலையில் கண் முழிச்சதுலேருந்து வீட்டுக்கு போய் தூங்க போகிற வரைக்கும் நம்முடைய உழைப்பெல்லாம் வரியாக தான் சுரண்டப்படுகிறது. ஆனால் மக்கள் அதிகாரத்தை கொடுத்து பதவியில் வச்ச பிறகு நாங்கள் தான் வச்சது சட்டம், நாங்கள் அடிப்பது தான் ஊழல், நாங்கள் செய்வது தான் லஞ்சம் அப்படிங்கிற ஒரு பாதையில் அவங்க பாட்டுக்கு செயல்பட ஆரம்பித்தாங்க. அப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 10 கோடி ஜனமும் வரியை கொடுக்க மாட்டோம்னு நிப்பாட்டியாச்சுன்னா நாடினாவும் யோசனை பண்ணி பார்க்கணும். அப்போ அந்த வரியை கரெக்டாக மக்கள் இடத்துல போய் சேர்க்கணும். அதான் அரசு. ஒரு அரசுனா மக்கள் கொடுக்குற வரி மக்கள்கிட்ட வந்து சேரும், பல மடங்காக சேரணும். அதில் திட்டங்களை இந்த வரியை முழுமையாக பயன்படுத்தி ரெட்டிப்பாக்கி கொடுத்து இந்த மக்களுக்குரிய வாழ்வாதாரத்தை அவங்க கொடுத்தா தான் அது வரி சீர்திருத்தம். இதை செய்யலைன்னா என்ன அரசு? இதுக்கு தானே அவன் பாடுபடுறான், வேர்வையும் ரத்தத்தை சிந்தி பாடுபடுறான், பணம் சம்பாதிக்கான். அதை அந்தளவுக்கு ஒரு பக்கம் நீங்கள் வரியாக பிடுங்குறீங்க. அது வரியை பிடுங்கி ஒரு தலைமுறை மட்டும் அரசியல் தலைமுறை வாழ்ந்தால் போதுமா? தீய சக்தி தலைமுறைகள் மட்டும் வாழ்ந்துருந்தால் போதுமா? அதுக்கு கூட்டணி சேரக்கூடிய அவங்களும் அதில் பங்கு கொண்டுட்டு அவங்களோட ஆமஞ்சாமி போட்டு அந்த வாழ்வாதாரத்தை அரசியல் வாழ்வாதாரத்தை ஓடிட்டு இருக்காங்க. இந்த நிலைப்பாடெல்லாம் மாறணும். என் கட்சி ஆரம்பித்து தான் 234 தொகுதியில் நிற்கணுமா? சமூக ஆர்வலர் எத்தனை பேர் இருக்கான்? 234 தொகுதியில் அந்த சமூக ஆர்வலர் தேர்ந்தெடுங்க. அவன் ஒரு முதலமைச்சரை உருவாக்கட்டு. இந்த தீய சக்தியெல்லாம் ஒழிஞ்சு போயிருங்க. இதை மக்கள் செய்யணும், மக்கள் செய்ய முன் வரணும். அரசியல் மாற்றம் ஏற்படணும், அரசியல் ஒரு தீர்வு ஏற்படணும், அரசியல் ஒரு விழிப்புணர்வு ஏற்படணும். தீய சக்தின்னு சொல்லிக்கிட்டே இருந்தால் 60 வருஷமாக தீய சக்தியாக தான் இருக்கும். நல்ல சக்திகள்லாம் நாட்டில் இருக்குது, நல்ல ஆளுமைகள் நாட்டில் இருக்காங்க, நல்லவர்கள் இருக்காங்க, நேர்மையாளர்கள்லாம் இருக்காங்க. அவங்கள வெளிச்சத்துக்கு கொண்டு வரும், உலக தமிழ் மக்களுடைய பார்வைக்கு கொண்டு வரும் அப்படிங்கிற அழுத்தமாக நாங்கள் பதிவு செய்யணும். அரசியல் பிழைக்காக சமூக ஆர்வலர் சண்முகராஜன்.